ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. முரளி தேதி 11/3/2022. அன்பான இனிமையான பாபா சொல்றாங்க, மீட்டே பச்சே, यह तुम्हारा अंतिम जन्म है, इसीलिए विकारों का संन्यास करो. इस अंतिम जन्म में रावण की जंजीरों से अपने को छुड़ाओ. இனிமையான குழந்தைகளே, இது உங்களுடைய கடைசி ஜென்மம். அதனால் விகாரங்களை சந்நியாசம் செய்யுங்கள். இந்த கடைசி ஜென்மத்தில் ராவணனுடைய சங்கிலிகளிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளுங்கள். பாபா கேள்வி கேட்கிறாங்க, बाप का सहारा किन बच्चों को मिलता है? बाप किन बच्चों से सदा राजी रहता है? பாபாவின் உதவி அல்லது ஆதரவு என்று கூட சொல்லலாம். பாபாவின் உதவி எந்த குழந்தைகளுக்கு கிடைக்கிறது? பாபா எந்த குழந்தைகளால் சதா மகிழ்ச்சியாக இருக்கின்றார்? சில பேரை பார்த்து, அவங்களுடைய குணத்தை பார்த்து, அவர்களுடைய செயல்களை பார்த்து மகிழ்ச்சி ஏற்படும் இல்லையா? சோ பாபா எப்படிப்பட்ட குழந்தைகளை பார்த்து சதா மகிழ்ச்சியாக திருப்தியாக இருக்கின்றார் என்பது கேள்வி. 2 கேள்வி ஒரே இதுல. பாபா பதில் சொல்றாங்க, பாப்கா சஹாரா உன்ஹே மில்தா ஜோ சச்சி தில் வாலே ஹேன். பாபாவின் உதவி யாருக்கு கிடைக்கிறது? பாபா யாருக்கு ஆதரவாக இருப்பாங்க அப்படின்னா, பாபா சொல்றாங்க, யார் சத்தியமான உள்ளம் உடையவர்களோ அவர்களுக்கு பாபாவின் உதவி கிடைக்கிறது. ஏன்னா பாபா சத்தியமானவர் இல்லையா? அதனால சத்தியமான உள்ளம் யாருக்கு இருக்கிறதோ அவங்களுக்கு தான் பாபா உதவி செய்றாங்க. கஹா ஜாத்தா சச்சி தில் பர் சாஹேப் ராஜி. சொல்லப்படுகிறது, சத்தியமான உள்ளத்தில் இறைவன் குடியிருக்கின்றார். जो बाप के हर डायरेक्शन को अमल में लाते हैं, बाबा उनसे राजी रहता है. யார் பாபாவினுடைய ஒவ்வொரு டைரக்ஷனையும் அமல்ல கொண்டு வராங்களோ, அதாவது நடைமுறையில தாரணையில கொண்டு வராங்களோ, பாபா அவர்களால் மகிழ்ச்சி அடைகின்றார். बाप का डायरेक्शन है, याद में रह पवित्र बन फिर सर्विस करो, किसको रास्ता बताओ. பாபாவினுடைய டைரக்ஷன், இன்னைக்கு பாபா டைரக்ஷன் கொடுக்கறாங்க. என்ன டைரக்ஷன்? நினைவில் இருந்து பவித்திரம் ஆகி பிறகு சேவை செய்யுங்கள். எவருக்காவது வழி சொல்லுங்கள். அதாவது வழி சொல்லுங்கள்னா என்ன சொல்லணும்? பாபாவை அடைவதற்கான, சாந்தி சுகம் அடைவதற்கான, முக்தி ஜீவன் முக்தி அடைவதற்கான வழிய சொல்லுங்கள்னு சொல்றாங்க பாபா. शूद्रों के संग से अपनी संभाल करो. शूद्ரர்களுடைய தொடர்பிலிருந்து தன்னை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். கர்மேந்திரியம் से कभी बुरा काम नहीं करना. கர்மேந்திரியங்களால எந்த தீய காரியமும் ஒருபோதும் செய்யக்கூடாது. जो इन सब बातों की धारणा करते, बाप उनसे राजी रहता. யார் இந்த அனைத்து விஷயங்களையும் தாரணை செய்கின்றார்களோ அவர்களால் பாபா மகிழ்ச்சி அடைகின்றார். மகிழ்ச்சின்னு சொல்லலாம், திருப்தின்னு சொல்லலாம். அவர்களால பாபாக்கு உள்ளத்துல மகிழ்ச்சி ஏற்படுது, கூடவே அவர்களால பாபா திருப்தியாக இருக்கிறாங்க. பாடல், முஜுக்கோ சஹாரா தேனே வாலே. எனக்கு உதவி செய்பவரே, எனக்கு ஆதரவு அளிப்பவரே. ஓம் சாந்தி. பச்சே யஹா ज्ञान सुन रहे हैं. किसका ज्ञान? குழந்தைகள் இங்கே ஞானம் கேட்டுட்டு இருக்கிறீங்க. எந்த ஞானம் கேட்டுட்டு இருக்கிறீங்க? யாருடைய ஞானம் கேட்டுட்டு இருக்கிறீங்க? क्या शास्त्रों का? பாபா கேட்கிறாங்க, சாஸ்திரங்களின் ஞானமா கேட்டுட்டு இருக்கிறீங்க? नहीं, இல்ல. बच्चे जानते हैं कि शास्त्रों का ज्ञान तो सभी मनुष्य मात्र लेते हैं. குழந்தைகளாகிய நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க, சாஸ்திரங்களின் ஞானத்தை அனைத்து மனிதர்களும் கேட்கிறார்கள் இல்லையா? மனிதர்கள் சொல்றாங்க, மனிதர்கள் கேட்கிறாங்க. हमको यहाँ परमपिता परमात्मा ज्ञान देते हैं. ஆனா இங்கே நமக்கு ஞானம் சொல்றது யாரு? மனிதர் சொல்லல இல்லையா? பரமபிதா பரமாத்மா ஞானம் கொடுக்கின்றார். कोई भी शास्त्र आदि पढ़ने अथवा अध्ययन करने वाले सन्यासी ऐसे नहीं कहेंगे, वो कोई ज्ञान नहीं सुनाते हैं. எந்த ஒரு சாஸ்திரத்தை படிக்கக்கூடிய அல்லது மனப்பாடம் செய்து சொற்பொழிவாற்றக்கூடிய சந்நியாசி அப்படி சொல்ல மாட்டாங்க.
என்ன சொல்ல மாட்டாங்க? பரம்பிதா பரமாத்மா ஞானம் கொடுக்கிறாருன்னு சொல்ல முடியாது, அல்லது ஞானம் கொடுக்கிறேன்னா என்றும் சொல்ல முடியாது இல்லையா? அவர்கள் கொடுப்பது ஒன்றும் ஞானம் கிடையாது. कोई भी सत्संग में जाओ तो मनुष्य बैठा होगा. எந்த சத்சங்கத்துக்கு போனாலும் அங்க மனிதர் தான் உட்கார்ந்துருப்பாரு ஞானம் சொல்றதுக்கு. உன்கோ சாஸ்திரி ஜி, பண்டித் ஜி வா மகாத்மா ஜி கஹேங்கே. அந்த முன்னாடி ஞானம் சொல்ற அந்த பக்தியினுடைய சாஸ்திரங்களுடைய விளக்கங்களை சொல்லக்கூடியவர்களை சாஸ்திரி ஜி என்றோ, பண்டித் ஜி என்றோ, அல்லது மகாத்மா ஜி என்றோ தான் சொல்லுவாங்க இல்லையா? நாம்கா தைலுக்கு ரக்தேஹே மனுஷக்கே சாத். அப்ப அந்த பெயரை சொல்லும் போது மனிதனாக யார் இருக்கிறாங்களோ அவர்களோட ரிலேட் பண்ணி தான் சொல்லுவாங்க இல்லையா? யஹா பச்சே ஜான்தே ஹே ஹம்கோ கோய் மனுஷ்ய ஞானம் நஹி தேத்தே. ஆனா இங்க குழந்தைங்க தெரிஞ்சிருக்கிறீங்க, நமக்கு எந்த மனிதரும் ஞானம் கொடுக்கவில்லை. परंतु मनुष्य द्वारा निराकार परमपिता परमात्मा ज्ञान देते हैं. ஆனா மனிதர் மூலமாக நிராகாரமான பரமபிதா பரமாத்மா நமக்கு இங்க ஞானம் கொடுக்கிறார். यह बातें कोई भी सत्संग में नहीं सुनाई जाती है. இந்த விஷயங்களை வேறு எந்த சத்சங்கத்திலும் சொல்லப்படுவது இல்லை. भाषण करने वालों की बुद्धि में भी यह बातें नहीं हो सकती. பாபா சொல்றாங்க, யாரு சொற்பொழிவு செய்யக்கூடியவர்களோ அவர்களுடைய புத்தியில கூட இந்த விஷயங்கள் என்பது இருக்க முடியாது. हमको भी जो ज्ञान दे रहा है वह कोई मनुष्य व देवता नहीं है. பாபா சொல்றாங்க, நமக்கு கூட யார் ஞானம் கொடுத்துட்டு இருக்கிறாங்களோ பாபா, அவர் எந்த மனிதரோ அல்லது தேவத்தையோ கிடையாது. बल इस समय देवी देवता धर्म नहीं है, फिर भी ब्रह्मा विष्णु शंकर सूक्ष्म वतनवासी जो हैं उनका तो नाम गाया जाता है. பாபா சொல்றாங்க, இந்த சமயம் தேவி தேவதா தர்மம் இப்ப கிடையாது, ஆனாலும் கூட பிரம்மா விஷ்ணு சங்கர் சூக்ஷ்ம வத்தனவாசிகள் இல்லையா, அவர்களுடைய பெயர் கூட ரொம்ப புகழுடையதாக இருக்கிறது. லக்ஷ்மி நாராயண் ஆதிய சப் ஹே தைவி குணவாலே மனுஷ்ய. லக்ஷ்மி நாராயணன்லாம் யாரு? அவர்கள் அனைவருமே தெய்வீக குணங்கள் நிறைந்த மனிதர்கள். லக்ஷ்மி நாராயணன், ராம், சீத்தை அவர்கள் எல்லோருமே தெய்வீக குணங்கள் நிறைந்த மனிதர்கள். இச்சமய சப் ஹே ஆசுரி குணவாலே மனுஷ்ய. ஆனா இந்த சமயம் அனைவருமே அசுர குணங்களை உடைய மனிதர்கள். कोई भी मनुष्य नहीं समझते कि हम आत्मा हैं, फलाने द्वारा परमात्मा हमको ज्ञान दे रहे हैं. பாபா சொல்றாங்க, நாம் ஆத்மா என்று எந்த மனிதருமே புரிஞ்சுக்கல. இன்னார் மூலமாக பரமாத்மா நமக்கு ஞானம் கொடுத்து கொண்டு இருக்கின்றார் என்பதும் யாருக்குமே புரியல. வகுத்தோ சமஜ்தே ஹே ஃபலானா மகாத்மா ஃபலானா சாஸ்திரி ஹம்கோ கதா சுனா ரஹே ஹே. அவங்க மற்ற சத்சங்கத்துல என்ன புரிஞ்சிருப்பாங்க? இந்த மகாத்மா, இந்த சாஸ்திரி நமக்கு சாஸ்திரங்களின் கதையை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படிதான் புரிஞ்சுப்பாங்க இல்லையா? அந்த சத்சங்கத்துக்கு போற மனிதர்கள் தனக்கு முன்னாடி பரமாத்மா உட்கார்ந்து ஞானம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்கிற எண்ணம் அவங்களுக்கு வராது. ஏன்னா எதிரில் உட்கார்ந்து இருக்கிறது ஒரு மனிதராக இருப்பாங்க, அவங்கள சாஸ்திரி ஜீனோ பண்டித்து ஜீனோ தான் அழைப்பாங்க. மேலும் அவங்க ஞானம் சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னு தோணாது, சொற்பொழிவாற்றி கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு தான் தோணும் இல்லையா? ஆனா இங்க நமக்கு என்ன ஃபீல் ஆகுது? நாம என்ன புரிஞ்சிருக்கிறோம்? நமக்கு எதிரில பாபா, பிரம்மா பாபா மூலமா ஞானம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க என்பதுதான் நமக்கு புரியுது இல்லையா? வேத சாஸ்திர ஆதி சுனா ரஹே ஹே, கீதா சுனா ரஹே ஹே. ஸோ மற்ற சத்சங்கத்துல என்ன நினைப்பாங்க? இந்த சாஸ்திரி நமக்கு இப்போ சொற்பொழிவு செஞ்சிட்டு இருக்கிறாங்க, வேத சாஸ்திரங்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க, அல்லது கீதையை சொல்லிட்டு இருக்கிறாங்க என்றுதான் புரிஞ்சிருப்பாங்க. பாப் கேத்தே ஹே மே தும்கோ ஐசே சாஸ்திரோं की बातें सुनाता नहीं हूं. இங்கே பாபா சொல்றாங்க, நான் உங்களுக்கு அப்படி சாஸ்திரங்களின் விஷயங்களை சொல்லல. तुम तो अपने को आत्मा निश्चय करते हो और फिर कहते हो पतित पावन आओ. பாபா சொல்றாங்க, இங்க நீங்க தன்னை ஆத்மா என்று நிச்சயம் செய்கிறீர்கள். பிறகு சொல்றாங்க, என்ன சொல்றோம்? நம்ம கூட பக்தியில சொல்லியிருக்கிறோம், பதீத்த பாவனரை வாங்க என்று அழைக்கிறீங்க. सर्वका दुख हरता सुख करता वह है सर्वका शांति दाता सर्वका मुक्ति जीवन मुक्ति दाता. பாபா எப்படிப்பட்டவர்? பத்தீத்த பாவனன், அனைவருடைய துக்கத்தை போக்கி சுகம் கொடுக்கக்கூடியவர், அனைவருக்கும் சாந்தியை வழங்கும் வள்ளல் பாபா, அனைவருக்கும் முக்தி ஜீவன் முக்தியை வழங்கும் வள்ளல். வகுத்தோ கோய் மனுஷ்ய நஹி ஹோ சக்தா.
எல்லாருக்கும் சாந்தியை கொடுக்கிற வள்ளல், முக்தி ஜீவன் முக்தியை கொடுக்கிற வள்ளல், துக்கத்தை போக்கி சுகம் கொடுக்கக்கூடியவர் எந்த ஒரு மனிதராகவும் இருக்க முடியாது. मनुष्य सवेरे सवेरे उठकर कितनी भक्ति करते हैं, कोई भजन गाते कथा करते हैं, उसको कहा जाता है भक्ति मार्ग. மனிதர்கள் அதிகாலையில் எழுந்து எவ்வளோ பக்தி பண்றாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா பஜனை பாடுறாங்க, சிலர் ஏதாவது சொற்பொழிவு செய்யறாங்க, இல்லைன்னா பஜன் பாடுறாங்க, இல்லைன்னா அந்த புத்தகங்கள் எடுத்து படிக்கிறாங்க இல்லையா. பாபா சொல்றாங்க, ஆனா அதெல்லாமே பக்தி மார்க்கம். भक्ति मार्ग वालों को यह मालूम नहीं कि भक्ति मार्ग क्या होता है. பக்தி மார்க்கத்தை சேர்ந்தவர்களுக்கு பக்தி மார்க்கம் என்பது என்ன என்பது தெரியாது இல்லையா. यहाँ सब जगह भक्ति ही भक्ति है, ज्ञान है दिन, भक्ति है रात. இங்கே எல்லா இடங்களிலுமே பக்தியே பக்தி தான் இருக்கிறது. ஞானம் என்பது பகல், பக்தி என்பது இரவு. ஜப் ஞான ஹே தோ பக்தி நஹி. எப்பொழுது ஞானம் இருக்கிறதோ அப்ப பக்தி இருக்கிறது இல்ல. ஜப் பக்தி ஹே தோ ஞான நஹி. எப்பொழுது பக்தி இருக்கிறதோ அப்ப ஞானம் இல்ல. துவாப்பர் கலியுக ஹே பக்தி, சத்யுக் திரேதா ஹே ஞான கா ஃபல். துவாப்பர கலியுகத்தில் இருப்பதோ பக்தி, சத்யுக திரேதாயுகத்தில் இருப்பதோ ஞானத்தின் பலன். சத்யுகம் திரேதாயுகத்தில் இருக்கிறதோ கிடைக்கிறதோ ஞானத்தின் பலன். वह ज्ञान का सागर ही फल देते हैं. ஞான கடல் தான் பலன் கொடுக்கின்றார். பகவான் क्या फल देगा? பகவான் என்ன பலன் கொடுப்பார்? ஃபல் மானா பலன் என்றால் பக்தியினுடைய பலன், ஞானத்தின் பலன். பக்தியின் பலன் ஞானம். நாமெல்லாம் 2500 ஆண்டுகள் பக்தி செஞ்சோம், அதற்கு பலன் ஞானம் கிடைச்சிருச்சு. ஞானத்திற்கு பலன் என்ன அப்படின்னா பாபா சொல்றாங்க, ஃபல் மானா வர்ஷா. பலன் என்பது ஆஸ்தி. பகவான் வர்ஷா தேகா முக்தி கா. பகவான் என்ன ஆஸ்தி கொடுக்கறாங்க அப்படின்னா முக்தியினுடைய ஆஸ்தி கொடுக்கறாங்க. சாத்துமே முக்தி தாமே லே ஜாயகா. கூடவே முக்தி தாமத்திற்கு நம் அனைவரையும் அழைத்து செல்வார். इस समय मनुष्य इतने हो गए हैं जो रहने की जगह नहीं है, अनाज नहीं है, इसलिए भगवान को आना पड़ता है. பாபா சொல்றாங்க, இந்த சமயம் மனிதர்கள் அவ்வளோ பேர் ஆயிட்டாங்க. அப்படின்னா 800 கோடி மனிதர்கள் இந்த பூமியில இருக்கிறாங்க இல்லையா. அதனால அவர்களுக்கு இருப்பதற்கான வசிப்பதற்கான இடம் இல்லை, சாப்பிட்றதுக்காக தானியங்கள் இல்லை இல்லையா. அதனாலதான் பகவான் வர வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா அதுக்கு மேல இருக்க முடியாது, அப்ப கூட்டிட்டு போகணும் இல்லையா. அதற்காக பகவான் வர வேண்டியதாக இருக்கிறது. ராவன் சபுக்கோ பத்தித் பனாத்தே ஹே, ஃபிர் பத்தித் பாவனாக்கர் பாவன் பனாத்தே. ராவணன் எல்லோரையும் பத்தீத்தமாக ஆக்கிடுறார், பிறகு பத்தீத்த பாவனன் வந்து எல்லோரையும் பாவனமாக ஆக்குறார். पावन बनाने वाला और पतित बनाने वाला दोनों ही अलग अलग हैं. பாபா சொல்றாங்க, பாவனமாக்குபவர் வேறு, பத்தீத்தமாக்குபவர் வேறு, ரெண்டு பேருமே வெவ்வேறு. अब तुम जान गई हो कि पावन दुनिया को पतित बनाने वाला कौन है और पतित दुनिया को पावन बनाने वाला कौन है. இப்ப நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. என்ன தெரிஞ்சிருக்கிறோம்? பாபா சொல்றாங்க, பாவனமான உலகத்தை பத்தீத்தமாக ஆக்கியது யார், மேலும் பத்தீத்த உலகத்தை பாவனமாக ஆக்குபவர் யார் என்பதை நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. கேத்தே ஹே பத்தீத் பாவன் ஆவோ ஏக்கு ஹி புலாத்தே ஹே. சொல்றாங்க, பத்தீத்த பாவனரே வாங்க என்று அழைக்கிறாங்க இல்லையா. ஒருத்தரை தான் அழைக்கிறாங்க. சர்வகா பாலன் கர்த்தா ஏக்கு ஹே. அனைவருக்கும் பாலனை கொடுக்கக்கூடியவர் ஒரே ஒரு பாபா தான். சத்யுகமே कोई விகாரி ஹோ நஹி சக்தா. பாபா சொல்றாங்க, சத்யுகத்துல எந்த ஒரு விகாரியும் இருக்கவே முடியாது. பத்தீத் அர்த்தாத் ஜோ விகாரமே ஜாத்தே ஹே. பத்தீத்தமானவர்கள் சொல்லப்படுது இல்லையா. யார பத்தீத்தமானவர்கள் சொல்லப்படுதுன்னா, யார் விகாரத்துக்கு வசமாகறாங்களோ அவங்க தான் பத்தீத்தமானவர்கள். சன்னியாசி விகார் में नहीं जाते इसलिए उनको पतित नहीं कहेंगे. சன்னியாசிகள் விகாரத்துக்கு வசமாகிறது இல்லை, அதனால அவர்களை பத்தீத்தமானவர்கள்னு சொல்லப்படுவது இல்லை. कहा जाता है पवित्र आत्मा 5 विकार का संन्यास किया हुआ है. नंबर 1 विकार है काम. பவித்திர ஆத்மாக்கள்னு சொல்லப்படுகிறது. பவித்திர ஆத்மாக்கள்னு யார சொல்லப்படுகிறதுனா, யார் பஞ்ச விகாரங்களை சந்நியாசம் செஞ்சிருக்கிறாங்களோ அவங்க பவித்திர ஆத்மாக்கள். அதுல நம்பர் 1 விகாரம் எது? कामम என்ற விகாரம். क्रोध तो सन्यासियों में भी बहुत है. स्त्री को छोड़ते हैं, समझते हैं उनके संग में मनुष्य निर्विकारी रह नहीं सकते. பாபா சொல்றாங்க, சன்னியாசிகள் பவித்திரமா இருக்கிறாங்க, ஆனா கோபம் சன்னியாசிகள் கிட்ட கூட ரொம்ப இருக்கிறது.
அந்த தன்னுடைய மனைவியை விட்டுடுறாங்க. நினைச்சுக்கிறாங்க மனைவியோடு இருக்கும்போது மனிதன் நிர்விகாரியாக இருக்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு தன்னுடைய துணைவியை விட்டுட்டு போயிடுறாங்க. ஷாதிக்கா மத்தலபுஹி யஹே, திருமணம் என்றாலே விகாரத்துக்கு வசமாகுவதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. சத்யுகமைய காய்தா நஹி, ஆனா சத்தியோத்துல அப்படி கிடையாது இல்லையா? பாப் சம்ஜாத்தே ஹேன் பச்சே வஹா பத்தித் கோயி ஹோத்தா ஹி நஹி. பாபா புரிய வைக்கிறாங்க, குழந்தைங்களே அங்கே எங்கே சத்தியோத்துல பத்தீத்தமானவர்கள் யாருமே கிடையாது. தேவதாவும் கி மகிமா ஹே சர்வகுண சம்பன்ன சம்பூர்ண நிர்விகாரி. தேவதைகளுக்கு மகிமையே என்ன? சர்வகுண சம்பன்னமானவர்கள். அடுத்து என்ன? संपूर्ण निर्विकारी. रावण राज्य शुरू होता ही है द्वापर युग से. बाप खुद कहते हैं काम को जीतो. ராவண ராஜ்யம் ஆரம்பமாகுவதே துவாபர் யுகத்திலிருந்து தான் இல்லையா? பாபா சுயம் பாபா சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? காமத்தை வெல்லுங்கள். तुम मुझे याद करो और पवित्र दुनिया को याद करो तो तुम पतित नहीं बनेंगे. பாபா மட்டும்தான் ஒரு நியமம், ஒரு தாரணைக்கான விஷயம், ஒரு டைரக்ஷன் கொடுக்கறாங்க, ஒரு ஸ்ரீமத் கொடுக்கறாங்க. அப்படின்னா அதன் கூடவே அதை வெல்வதற்கான, அதை தாரணை செய்வதற்கான விதியையும் சேர்த்து சொல்பவர் பாபா மட்டும்தான். முதல் லைன்ல சொன்னாங்க பாபா காமத்தை வெல்லுங்கள். அடுத்த லைன்ல அதுக்கான விதி சொல்றாங்க பாபா, நீங்கள் என்னை நினைவு செய்யுங்கள், மேலும் பவித்திர உலகத்தை நினைவு செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் பதீத்தமாக மாட்டீர்கள். பாபாவை நினைக்கணும், பாபா உருவாக்கக்கூடிய பவித்திர உலகத்தை நினைக்கணும், பரந்தாமம் பவித்திர உலகம் நம்முடைய வீட்டையும் நினைக்கணும். அப்போ பத்தீத்தமாகவே மாட்டோம். मैं पावन दुनिया स्थापन करने आया हूँ और दूसरी बात एक बाप के बच्चे ब्राह्मण ब्राह्मणिया तुम आपस में भाई बहन ठहरे. பாபா சொல்றாங்க, நான் பாவனமான உலகத்தை ஸ்தாபனை செய்யறதுக்காக வந்திருக்கிறேன். அதனால என்ன நினைங்க? அந்த பாவன உலகத்தை நினைங்க, அப்ப நீங்க பத்தீத்தமாக மாட்டீங்க. இது ஒரு விஷயம், ஒரு விதி. பாபா சொல்றாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு அப்பாவுக்கு குழந்தைங்க நீங்க எல்லாரும் பிராமணன் பிராமணிகள், நீங்க தங்களுக்குள்ள சகோதரன் சகோதரி ஆயிட்டீங்கப்போ. यह बात जब तक अच्छी तरह किसकी बुद्धि में नहीं बैठेगी तब तक विकारों से छूट नहीं सकते. இந்த விஷயம், எந்த விஷயம்? நாம் அனைவரும் ஒரு அப்பாவுக்கு குழந்தைங்க, பிராமணர்கள் பிராமணிகள், சகோதரன் சகோதரிகள் என்ற இந்த விஷயம் எதுவரை நல்ல முறையில புத்தியில பதியலையோ அதுவரை விகாரங்களிலிருந்து விடுபட முடியாது. ஸோ ரெண்டு விஷயம், நம்ம பத்தீத்தமாகாம இருக்கிறதுக்கு பாபா ரெண்டு விதி, ரெண்டு விஷயம் சொல்றாங்க. ஒன்று, பரமாத்மாவுக்கு குழந்தை, பவித்திர கடல் பாபாவுக்கு குழந்தை, நான் அதை நினைக்கணும், பாபாவை நினைக்கணும். ரெண்டாவது, பவித்திரமான உலகத்தை நினைக்கணும். இது ஒரு விதி. ரெண்டாவது என்ன சொல்றாங்க பாபா? பாபாவுக்கு குழந்தைங்க நாம எல்லாரும் சகோதரன் சகோதரி, அதனாலே விகாரத்துக்கு யாருமே வசமாக முடியாதுங்கிற விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். जब तक ब्रह्मा की संतान न बने तब तक पावन बनना बड़ा मुश्किल है. பாபா சொல்றாங்க, எதுவரை பிரம்மாவுக்கு குழந்தையாக ஆகலையோ அதுவரை பாவனம் ஆகுவது ரொம்ப கடினம். மதத்தினையும் மிலேகி, உதவி கிடைக்காது பாபாட்ட இருந்து. अच्छा ब्रह्मा की बात छोड़ो, तुम कहते हो हम भगवान के बच्चे हैं, साकार में कहते हो, इस हिसाब से भाई बहन हो गए. அடுத்து ரொம்ப அழகா பாபா சொல்றாங்க, இப்படியாவது நம்ம எந்த விதத்திலையும் நம்ம பத்தீத்தம் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக பாபா சொல்றாங்க. நல்லது, பிரம்மாவுக்கு குழந்தைங்க பிராமணன் பிராமணி சகோதரன் சகோதரி, அந்த விதத்துல பார்த்தாலும் பத்தீத்தமாக முடியாது. அடுத்து பாபா சொல்றாங்க, நல்லது, பிரம்மாங்கிற விஷயத்தையும் கூட விட்டுடுங்க. லௌகிக்ல கூட சொல்லுவாங்க இல்லையா, நம்ம எல்லாரும் பகவானுக்கு குழந்தைன்னு நீங்க சொல்றீங்க, நம்ம பகவானுக்கு குழந்தைங்கன்னு சொல்றீங்க. அந்த கணக்குப்படி பார்த்தா கூட பகவானுக்கு குழந்தைங்க சாக்காரத்துல அப்போ சகோதரன் சகோதரி தானே ஆகிட்டீங்க, எல்லாருமே பகவானுக்கு குழந்தைங்க தானே. அது ஆணோ பெண்ணோ கடவுளுக்கு முன்னாடி போயிட்டு எனக்கு தாயும் நீயே தந்தையும் நீயேன்னு பாடுறோம் இல்லையா, பக்தியில பாடுறாங்க இல்லையா. அப்ப பகவானுக்கு குழந்தைங்க, எல்லாருமே குழந்தைங்கிற கணக்குப்படி பார்க்கும்போது என்ன ஆயிடுறோம்? உறவு முறையில சகோதரன் சகோதரி ஆயிட்டீங்க. फिर विकार में जान न सके, அப்ப நீங்க விகாரத்துக்கு வசமாகவே முடியாது. यह तो सब कहेंगे हम ईश्वर के संतान हैं और बाप कहते हैं बच्चे मैं आ गया हूँ, अब जो मेरे आकर बनते हैं वह आपस में भाई बहन हो गए. பாபா சொல்றாங்க, நாம ஈஸ்வரனுடைய குழந்தைங்கன்னு எல்லாருமே சொல்வாங்க இல்லையா.
மேலும் பாபா சொல்றாங்க, குழந்தைகளே, நான் இப்போ வந்துட்டேன். நான் இப்ப நீங்க என்னுடையவராக ஆகிறீங்க அப்படின்னா இப்ப தங்களுக்குள்ள நீங்க சகோதரன் சகோதரியாக ஆகிட்டீங்க. ब्रह्मा द्वारा भाई बहन की रचना होती है तो फिर विकार में जान न सके. பிரம்மா மூலமா சகோதரன் சகோதரிங்கிற படைப்பு படைக்கப்படுகிறது என்றால் பிறகு விகாரத்திற்கு செல்லவே முடியாது. பாப் கேட்டே ஹே ஏக துமாரா அந்திம் ஜன்ம் ஹே. பாபா சொல்றாங்க, இது உங்களுடைய கடைசி ஜென்மா. ஏக ஜன்ம் के लिए तो इस विकार का त्याग करो. இந்த ஒரு ஜென்மத்திற்காக இந்த விகாரத்தை தியாகம் பண்ணுங்க. சன்னியாசி லோக் சோடுத்தே ஹே ஜங்கல் மீ ஜானே கே லியே. சன்னியாசிகள் எல்லாத்தையும் விட்டுட்டு போறாங்க காட்டுக்கு போறதுக்காக. தும் சோடுத்தே ஹோ பவித்திர துனியா மீ ஜானே கே லியே. நீங்க எல்லா விகாரங்களையும் விடுறீங்க பவித்திரமான உலகமான சத்யுகத்துக்கு போறதுக்காக. சன்னியாசியோं को कोई टेम्पटेशन नहीं है. கிரகஸ்தி லோக் उनको बहुत मान देते हैं. சன்னியாசிகள் கிட்ட எந்த சலனமும் இருக்காது, மனசினுடைய சலனம் இருக்காது. அதனால்தான் எல்லாத்தையும் விட்டுட்டு ஃப்ரீயா அவங்க காட்டுக்கு போறாங்க இல்லையா. கிரகஸ்திகள் அதனால அவர்களை பார்த்து அவர்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கறாங்க. பரந்து வஹ கோய் மந்திரமே பூஜ்னே லாயக் நஹி பன்தே ஹே. விகாரங்களை விட்டுட்டு அதாவது எல்லா தன்னுடைய பந்தம் சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு சன்னியாசிகள் போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப மற்றவர்கள் மரியாதை கொடுக்கறாங்க. ஆனாலும் கூட அவர்கள் கோவிலில் வைத்து பூஜை செய்வதற்கு தகுதியானவர்களாக ஆகிறதில்லை. மந்திர் மே பூஜ்னே லாயக் ஹே தேவதாயே. கோவில்ல வைத்து பூஜை செய்வதற்கு லாயக்கானவர்கள் தகுதியானவர்கள் தேவதைகள் மட்டும்தான். क्योंकि उनकी आत्मा और शरीर दोनों पवित्र होते हैं. ஏன்னா தேவதைகளுடைய ஆத்மா சரீரம் ரெண்டுமே பவித்திரமாக இருக்கிறது. யஹா ஹம்கோ பவித்திர ஷரீர் மில் ந சகே. ஆனா இந்த உலகத்துல இருக்கும்போது நாம விகாரங்களை விட்டுட்டாலும் கூட ஷரீரம் பவித்திரமான ஷரீரம் கிடைக்க முடியாது. எகத்தோ தமோ பிரதான் பதீத் ஷரீர் ஹே. இந்த ஷரீரம் தமோ பிரதானமான பதீத்தமான ஷரீரம். 5 तत्व भी पतित है. पंच तत्वங்களும் பதீத்தமா இருக்கிறதுங்க. वहां आत्मा भी पवित्र रहती है तो 5 तत्व भी सतो प्रधान पवित्र रहते हैं. அங்கேயோ சத்தியோத்திலேயோ ஆத்மாவும் பவித்திரமா இருக்குது, பஞ்ச தத்துவங்களும் கூட சத்தோ பிரதானமாக பவித்திரமாக இருக்கின்றன. அபி ஆத்மா பி தமோ பிரதான் तो तत्व भी तमो प्रधान है. ஆனா இங்க எப்படி இருக்கிறது இந்த கலியுகத்துல? ஆத்மாவும் தமோ பிரதானமா இருக்குது. அதனால பஞ்ச தத்துவங்கள் கூட எப்படி இருக்குது? தமோ பிரதானமாக இருக்கின்றன. இசிலியே பாடு தூஃபான் ஆதி கித்தனே ஹோத்தே ரஹதே ஹே. அதனால்தான் பாருங்க, வெள்ளம் வருது, புயல் அடிக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொன்று வருது இல்லையா? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? பாபா சொல்றாங்க, தத்துவங்கள் தமோ பிரதானமாக ஆயிடுச்சு. பட் அதுக்கு காரணம் எது? ஆத்மாக்கள் நாம தமோ பிரதானமாக ஆகிட்டோம் இல்லையா? அதனால்தான் இயற்கை சீற்றங்கள் கூட வருது. கிஸ்கோ துக்கு தேன்னா இது தமோ குண ஹே. தமோ குணம் தமோ பிரதானம்னா எது? பாபா சொல்றாங்க, ஒருவருக்கு துக்கம் கொடுப்பது என்பது தமோ குணம். துக்கம் கொடுக்கறதுன்னா மனதளவுல எண்ணத்தளவுல துக்கம் கொடுக்கறது கூட, ஒருத்தரை பத்தி தப்பா நினைக்கிறது, ஒருத்தருக்கு துக்கத்தின் வைப்ரேஷன்ஸை பரப்புறது, நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை பரப்புறது கூட அந்த ஆத்மாக்கு போய் துக்கமாக சேரும் இல்லையா? வார்த்தைகளால துக்கம் கொடுத்தாலும் துக்கம்தான், செயல் மூலமா துக்கம் கொடுத்தாலும் துக்கம்தான். இது எல்லாமே என்னன்னு சொல்றாங்க பாபா? தமோ குணம் இருக்குதா நம்ம கிட்டன்னு செக் பண்ணி பார்க்கணும். நான் பாபா குழந்தை ஆயிட்டோம் நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா இன்னும் நம்ம மூலமா யாருக்காவது துக்கம் கிடைக்குதுன்னா தமோ குணம் இருக்குது. நம்ம ஆக வேண்டியதோ சத்தோ பிரதானமாக, வெறும் சத்தோ நிலை கூட இல்ல, சத்தோ பிரதானம், சத்தோ நிலையிலேயே முதன்மை நிலை. அப்ப இப்ப நம்ம யாருக்குமே எந்த விதத்திலயுமே துக்கம் கொடுக்க கூடாது இல்லையா? கவனம் கொடுக்க வேண்டிய விஷயம். சத்யுக்மே தத்துவபி கிஸ்கோ துக்க நஹி தேத்தே. சத்தியத்துல தத்துவங்கள் கூட யாருக்கும் துக்கம் கொடுக்காது, அவ்வளோ சத்தோ பிரதானமாக இருக்கும். इस समय मनुष्य की बुद्धि भी तमो प्रधान है. ஆனா இந்த நேரத்துல மனிதருடைய புத்தி கூட தமோ பிரதானமாக இருக்கிறது. சத்தோ ரஜோ தமோ மே பி ஜரூர் ஆனா ஹே. சத்தோ ரஜோ தமோ நிலைக்கு கண்டிப்பா வந்துதான் ஆகணும். அது இயற்கையின் விதி, அதுல மாற்றம் எதுவும் செய்ய முடியாது இல்லையா? நஹி தோ புராணி துனியா கைசே ஹோ ஜோ ஃபிர் நஹி பனானே வாலா ஆயே. பாபா சொல்றாங்க, டிராமா அனுசாரமா சத்தோ ரஜோ தமோ நிலைக்கு எல்லாமே இறங்கிதான் ஆகணும். ஆத்மாவும் இறங்கித்தான் ஆகணும், உலகமும் இறங்கித்தான் ஆகணும். அப்படி இந்த உலகம் பழசாகலன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் இந்த பழைய உலகத்தை புதுசாக்குறதுக்கு பாபா எப்படி வருவாரு? வரணும் இல்லையா? டிராமா அனுசாரமா. அப்ப பாப் கேத்தே ஹே பச்சே
பாவன் பனோ. இப்ப பாபா சொல்றாங்க, குழந்தைங்களே பாவனமாக ஆகுங்க. அந்திம் ஜென்மம் ராவன் கி ஜஞ்சீரோ சே அப்னே கு சுடாவோ. இது உங்களுடைய கடைசி ஜென்மா இல்லையா? கடைசி ஜென்மாலே நமக்குலாம் எத்தனை வருஷம் ஓடி போச்சு. இந்த இத்தனை வருஷம் மீத இருக்க பேலன்ஸ் இருக்கக்கூடிய கொஞ்சம் வருஷம் கடைசி ஜென்மத்திலேயாவது ராவணனுடைய சங்கிலிகளிலிருந்து தன்னை விடுவீங்க. அது பிடிச்சி வச்சிட்டு இருக்குது, சங்கிலியா நம்மளை போட்டு கட்டி வச்சுக்கிட்டு இருக்குது இல்லையா, அதுல இருந்து தன்னை விடுபட வைங்கன்னு சொல்றாங்க பாபா. ஆசுரி மத் பர் அதா கலப் தும் பதீத் ரஹே ஹோ, யஹ் பஹாத் புரி ஆதத் ஹை. பாபா சொல்றாங்க, அசுர வழிப்படி அரை கல்பமாக நீங்க பத்தீத்தமாக தான் இருந்து வந்திருக்கிறீங்க. இது ரொம்ப மோசமான பழக்கம். விக்காரத்துக்கு வசமாகிறது ரொம்ப மோசமான பழக்கம். சப்சே படா துஷ்மன் ஹே காம். எல்லாத்தையும் விட பெரிய எதிரி காமம். छोटेपन में भी विकार में चले जाते हैं क्योंकि संग ऐसा मिलता है. பாபா சொல்றாங்க, குழந்தை பருவத்துல கூட சின்ன வயசுல இருக்கும் போதே, சிறிய பிராயத்துல இருக்கும் போதே விக்காரத்துக்கு போயிடுறாங்களாம், விக்காரத்துல வசமாயிடுறாங்களாம். ஏன்னா தொடர்பு அப்படி கிடைக்குது அந்த கலிகாலத்துல. பிராக்டிக்கல் நம்ம அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய கேட்டுறோம் இல்லையா, நிறைய கேட்கிறோம், நிறைய பார்க்கறோம், செய்தி கேட்கிறோம். ஜீரணிக்கவே முடியாத அளவுக்கு நடக்கிறது இன்னைக்கு இல்லையா? அதுக்கு காரணம் என்ன? பாபா சொல்றாங்க, தமோ பிரதானமான நிலை மற்றும் தொடர்பு அப்படி அவங்களுக்கு கிடைச்சிடுறது. சமயஹி ஐசாஹே, சமயம் அப்படிப்பட்ட சமயம். பதி ஜரூர் பனன்னாஹே, பத்தித்தமாக கண்டிப்பா எல்லா ஆத்மாவும் ஆகித்தான் தீரணும். டிராமா சந்நியாஸ் தரம் காபி பாட்டே, சந்நியாச தர்மத்திற்கும் நடிப்பு இருக்கிறது. சிருஷ்டிக்கோ ஜல் மர்னிசே குச் பச்சாத்தே ஹே. சந்நியாச தர்மம் மட்டும் இல்லைன்னா இந்த சிருஷ்டி எரிஞ்ச சாம்பல் ஆயிருக்கும். ஸோ சந்நியாச தர்மத்தின்ல உள்ளவர்களால சிருஷ்டி எரிஞ்சு சாம்பலாகிறதுல இருந்து கொஞ்சம் காக்கப்படுகிறது. அப்ப டிராமா கோபி தும் பச்சே ஹி ஜான்தே ஹோ. இப்ப இந்த நாடகத்தை கூட குழந்தைங்களாகி நீங்க தான் தெரிஞ்சிருக்கிறீங்க. பல் कहते हैं क्रिश्चियन धर्म को इतने वर्ष हुए परंतु ये नहीं जानते कि क्रिश्चियन धर्म फिर खत्म कब होगा. கிறிஸ்துவ தர்மம் இத்தனை வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு கூட சொல்றாங்க. ஆனா கிறிஸ்துவ தர்மத்தினுடைய முடிவு எப்ப ஏற்படுங்கிறது யாருக்குமே தெரியாது. कहते हैं कलयुग को अभी 40,000 वर्ष चलना है तो क्रिश्चियन आदि सब धर्म 40,000 वर्ष तक वृद्धि को पाते रहेंगे. பாபா சொல்றாங்க, அதாவது கலியுகத்துக்கே இன்னும் 40,000 ஆண்டுகள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா உலகத்தினர், சாஸ்திரவாதிகள் சொல்றாங்க. அப்படின்னா கிறிஸ்தவ தர்மத்தை போல மற்ற தர்மத்தை சேர்ந்தவங்களும் இன்னும் 40,000 ஆண்டுகள் வரைக்கும் வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருப்பாங்களா? अब 5,000 वर्ष में ही जगह पूरी नहीं रहेगी तो 40,000 वर्ष में पता नहीं क्या हो जाए. பாபா அழகான ஒரு கேள்வி கேட்குறாங்க. 5,000 ஆண்டுகள் தான் மொத்தம் அந்த சிருஷ்டி சக்கரம். அதுலேயே இந்த கலியுகத்தில் இப்பவே இருக்கிறதுக்கு இடம் இல்லை. முதலே சொன்னாங்க, சாப்பிட்றதுக்கு தானியங்கள் இல்லை, எல்லாம் அவ்வளோ காஸ்ட்லி ஆயிடுச்சு தானியங்கள் இல்லாததுனால இல்லையா, வசிக்கிறதுக்கு இடம் இல்லை. இன்னும் 40,000 ஆண்டுகள் இருந்ததுன்னா தெரியல என்ன நிலவரம் ஆகும்னு இல்லையா. शास्त्रों में तो बहुत गपोड़े लगा दिए हैं, इसलिए कोई विरला ही इन बातों को समझ कदम कदम श्रीमत पर चलते हैं. சாஸ்திரங்கள்ல இப்படி நிறைய தவறான விஷயங்கள் எழுதி வச்சுட்டாங்க. அதனாலதான் யாரோ ஒருத்தர் இந்த விஷயங்களை புரிஞ்சு அடியிலே ஸ்ரீமத் படி நடக்கிறாங்க. श्रीमत पर चलना कितना डिफिकल्ट है. लक्ष्मी नारायण जिन्हों को सारी दुनिया पूजती है वह अब तुम बन रहे हो. ஸ்ரீமத் படி நடப்பது எவ்வளோ கடினமானதாக இருக்கிறது இல்லையா. பாபா சொன்ன கடினம்தான், ஆனா அதுல அதாவது இந்த உலகத்துல இருந்துட்டு ஸ்ரீமத் படி நடக்கிறது கஷ்டமா இருக்குதுன்னு சில பேர் சொல்லலாம். ஆனா அந்த கஷ்டமானது கூட பாபா துணையோட ஃபாலோ பண்றது ஈஸி. ஃபாலோ பண்ணிட்டோம்னா அதனுடைய லாபம் ரொம்ப பெருசா இருக்கும் இல்லையா. லக்ஷ்மி நாராயணன் யார முழு உலகமும் பூஜை செய்யறதோ அந்த லக்ஷ்மி நாராயணனாக இப்பொழுது நீங்கள் ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று பாபா சொல்றாங்க. துமி ஜான்தேகோ சோபி நம்பர் வார். இந்த விஷயத்தை கூட நீங்க தான் தெரிஞ்சிருக்கிறீங்க, ஆனாலும் வரிசை கிரமமாக தெரிஞ்சிருக்கிறீங்க. அப்ப பாப் கேத்தே ஹே முஜே யாத் கரோ அவர் கர் கோ யாத் கரோ. இப்ப பாபா சொல்றாங்க, என்னை நினைவு செய்யுங்க, மேலும் வீட்டை நினைவு செய்யுங்க. கர் தோ ஜல்தி யாத் ஆத்தா ஹேனா, வீடு ரொம்ப சீக்கிரம் நினைவுக்கு வந்துருது இல்லையா. मनुष्य 8-10 वर्ष की मुसाफरी कर घर लौटते हैं तो खुशी होती है कि अब हम अपने बर्थ प्लेस में जा रहे हैं.
மனிதர்கள் யாராவது 8 வருஷம் 10 வருஷம் வெளியே எங்கேயாவது வேர்ல்டு டூர் போயிட்டு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, வேற வேற நாட்டில் ஒரு வேலைக்காக கூட வேற வேற நாடு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போயிட்டே இருந்துட்டு 8-10 வருஷம் கழிச்சு தன்னுடைய சொந்த வீட்டுக்கு சொந்த நாட்டுக்கு திரும்பி வராங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு எவ்வளோ குஷி இருக்கும். என்ன குஷி இருக்கும்? இப்ப நான் என்னுடைய ஜென்ம பூமிக்கு போயிட்டு இருக்கிறேன், என்னுடைய பிறந்த ஊருக்கு போயிட்டு இருக்கிறேன், என்னுடைய சொந்த ஊருக்கு போயிட்டு இருக்கிறேங்கிற குஷி இருக்குது இல்லையா? अब वह मुसाफरी होती है थोड़े समय की, इसलिए घर को भूलते नहीं हैं. அப்படி எங்கேயாவது டூர் போறாங்க, பயணம் போறாங்கன்னா கூட அது கொஞ்சம் சமயத்துக்காக இருக்கும். 8 வருஷம் 10 வருஷம், அந்த 8-10 வருஷத்துல தன்னுடைய சொந்த ஊரும் மறக்காது, தன்னுடைய சொந்த வீடும் மறக்காது இல்லையா? यहाँ तो 5000 वर्ष हो गए हैं, इसलिए घर को तो बिल्कुल ही भूल गए हैं. ஆனா நாம வந்த பயணமோ எவ்வளவு காலத்துக்கான பயணம்? 5000 ஆண்டுகளுக்கான பயணம் இல்லையா? அதனால வீட்டையும் முற்றிலுமாக மறந்துட்டீங்க நீங்கன்னு சொல்றாங்க பாபா. अब बाप ने आकर बतलाया है कि बच्चे एक पुरानी दुनिया है, इनको तो आग लगनी है. இப்ப பாபா வந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க பாபா? குழந்தைகளே, இது பழைய உலகம், இப்பொழுது இதற்கு நெருப்பு பிடிக்க போகிறது. கோய் பி பச்சேகா நஹி, யாரும் தப்பிக்க முடியாது, தப்பிக்க மாட்டாங்க, முடியாது. सबको मरना है, அனைவரும் மரணத்தை தழுவிதான் ஆக வேண்டும். इसलिए इस सड़ी हुई दुनिया और सड़े हुए शरीर से प्यार मत रखो. அதனால இந்த இற்றுப்போன உலகம் மற்றும் இற்றுப்போன சரீரத்தின் மீது அன்பு வைக்காதீங்க. இற்று போச்சு, மரம் விழப்போகுது, இப்போவோ அப்போவோன்னு இருக்கிறது. சரீரம் அப்படித்தான். நான் ஆரோக்கியமா இருக்கிறேன்னு யாரும் நினைச்சிட முடியாது இல்லையா? எப்போ என்ன ஆகுது தெரியறதில்ல. அதனால இந்த சரீரத்தின் மீதும் இந்த உலகத்தின் மீதும் அன்பு வைக்காதீங்க. ஷரீர் பதல்தே பதல்தே 5000 வருஷ हुए हैं. शरीरத்தை மாத்தி மாத்தி 5000 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 84 बार शरीर चेंज करते आए हैं. अब बाप कहते हैं तुम्हारे 84 जन्म पूरे हुए तब तो मैं आया हूं. 84 முறைகள் நீங்க சரீரத்தை மாத்திட்டே வந்திருக்கிறீங்க. இப்ப பாபா சொல்றாங்க, உங்களுடைய 84 ஜென்மங்கள் இப்ப முடிஞ்சு போச்சு. அப்படிப்பட்ட இந்த நேரத்துல தான் நான் வந்திருக்கிறேன். தும்ஹாரா பாட்டு பூரா ஹுவா தோ சபுக்கா பூரா ஹுவா. பாபா என்ன சொல்றாங்க பாருங்க, உங்களுடைய நடிப்பு முடிஞ்சிருச்சுன்னா அர்த்தம் அனைவருடைய நடிப்பு முடிஞ்சிருச்சு. நாம தானே ஹீரோ ஆக்டர்ஸ் இல்லையா? அப்ப நம்ம டிராமா மெயினா முடிஞ்சிருச்சுன்னா எல்லாருக்கும் முடிஞ்சிடும், டிராமாவே முடிஞ்சிடும், அவ்வளவுதான். எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் கிடைச்சிருக்கு பாருங்க நமக்கு இல்லையா? இதெல்லாம் நினைச்சு பெருமைப்படணும். இஸ் நாலேஜ் கோ தாரன் கர்னா ஹே, இந்த ஞானத்தை தாரணை செய்ய வேண்டும். சாரி நாலேஜ் புத்தி மே ஹே. பாபா சொல்றாங்க, முழு ஞானமும் உங்க புத்தியில இருக்கிறது. बाप द्वारा नॉलेजफुल बनने से फिर सारे विश्व के मालिक बन जाते हो और विश्व भी नहीं बन जाती है. பாபா மூலமாக நாலேஜ்ஃபுல் ஆகிறதுனால நீங்க முழு விஸ்வத்திற்கு மாலிக்காக ஆயிடுறீங்க. பிறகு விஸ்வமும் கூட உங்களுக்காக புதியதாக ஆயிடுறது. भक्ति मार्ग में जो भी कर्म कांड की वस्तुएं हैं सबको खत्म करना है. பக்தி மார்க்கத்துல என்னென்ன விஷயங்கள் பொருட்கள் எல்லாம் இருக்கிறதோ, படிக்கிறது செய்யறது இப்படி என்னென்னலாம் இருக்கிறதோ அது எல்லாமே முடிந்துதான் ஆகணும். फिर कोई एक भी हे प्रभु कहने वाला नहीं रहेगा. பிறகு ஒருத்தர் கூட ஹே பிரபு என்று சொல்பவர்கள் இருக்க மாட்டாங்க. हाय राम हे प्रभु ये अक्षर दुख में ही निकलते हैं. ஐயோ இறைவா ராமா ஹே பிரபு என்ற வார்த்தை துக்கத்திலிருந்து தான் வெளிப்படுது, துக்கத்தினாலதான் வெளிப்படுது. எப்ப துக்கம் வருதோ அப்பதான் ஹே பிரபு அப்படி கூப்பிடுவோம் அவரை இல்லையா? सत्युग में नहीं निकलेंगे क्योंकि वहां दुख की बात नहीं. சத்தியுகத்துல ஹே பிரபு ஹே இறைவாங்கிற வார்த்தையே வராது, சொல்ல மாட்டோம். ஏன்னா அங்க துக்கத்திற்கான விஷயமே கிடையாது. तो ऐसा बाप जिसको याद किया जाता है उनकी मत पर क्यों नहीं चलना चाहिए. சோ பாபா சொல்றாங்க, அப்படிப்பட்ட அப்பா யார பக்தி மார்க்கத்துல இருந்து நினைச்சிட்டு வந்திருக்கிறோமோ, யார நினைவு செய்யப்படுகிறதோ அவருடைய வழிப்படி ஏன் நடக்கக்கூடாது? அந்த சத்தியத்துக்கு அவர் நம்மளை கூட்டிட்டு போறாருன்னா, துக்கம்னா என்னன்னே தெரியாது அப்படி ஒரு உலகத்துக்கு அவர் நம்மை கூட்டிட்டு போறாருன்னா நாம ஏன் அவருடைய வழிப்படி நடக்க கூடாது? ஈஸ்வரிய மத்தசே சதா சுகி பன் ஜாயேங்கே. முக்கியமான நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட், ஈஸ்வரிய வழியின் மூலம் சதா சுகி ஆகிவிடுவீர்கள். சத்தியத்துல போய் தான் சதா சுக்கியா இருப்போங்கிறது கிடையவே கிடையாது.
ஈஸ்வரிய வழிப்படி நாம இங்க நடக்கிறோம்னா இங்கேயே நாம சதா சுகியாக இருக்க முடியும். பட் விதி என்ன? அதற்கான விதி ஈஸ்வரிய வழிப்படி நடப்பது. நான் இங்க சுகமே இல்லை, பாபா குழந்தை ஆன பிறகு எனக்கு அந்த அளவுக்குலாம் சுகம் இல்லை அப்படி சொல்லவே முடியாது. சொல்றோம்னா அதுக்கு காரணம் என்ன? நாம ஈஸ்வரிய வழிப்படி நடக்கிறதுல பெர்சன்டேஜ் இருக்குதுன்னு அர்த்தம். பாபா குழந்தைங்களா இருக்கிறோம், பட் பாபா கொடுத்திருக்கிற ஈஸ்வரிய வழிப்படி நாம ஃபுல் அண்ட் ஃபுல் நடந்தோம்னா ஆத்மா சதா சுகமா இருக்கும், சதா சுகி ஆக இருக்க முடியும். ये समझते भी श्रीमत पर न चले तो उनको महामूर्ख कहा जाता है. பாபா சொல்றாங்க, ஈஸ்வரிய வழிப்படி நடக்கிறதுனால சதா சுகமானவராக ஆக முடியும்னு புரிஞ்ச பிறகும் கூட பாபா சொல்ற ஸ்ரீமத் படி நடக்கலன்னா பாபா சொல்றாங்க அப்படிப்பட்டவர்களை மகா முட்டாள் என்று சொல்லப்படுகிறது. ஈஸ்வரிய மத் और आसुरी मत दोनों में रात दिन का फर्क हो जाता है. ஈஸ்வரிய வழி மற்றும் அசுர வழி, மனுஷன் காட்டுற வழி அசுர வழி இல்லையா, இது இரண்டிற்கும் இரவுக்கும் பகலுக்குமான வித்தியாசம் இருக்கிறது. अब जज करना है कि हम किस तरफ जाए. பாபா என்ன சொல்லிட்டாங்க பாருங்க, நீங்க ஈஸ்வரிய வழிப்படிதான் வாங்கன்னு சொல்லாம நீங்களே தீர்மானம் பண்ணுங்க இப்போ அப்படி சொல்றாங்க பாபா. என்ன சொல்றாங்க பாபா? நான் எந்த பக்கம் போறது, எந்த பக்கம் போனா எனக்கு லாபம்னு நீங்களே தீர்மானம் பண்ணுங்க. இப்ப ஜட்ஜ் நீங்களே பண்ணணும். என்ன பண்ணணும்? நான் எந்த பக்கம் போவது, ஈஸ்வரிய வழிப்படியா அல்லது அசுர வழிப்படியா? மாயா கி தரஃப் தோ துக்க ஹே துக்க ஹே. பாபா சொல்றாங்க மாயாவின் பக்கம் துக்கமே துக்கம்தான், ஈஸ்வர் கி தரஃப் 21 ஜனம் கா சுக் ஹே. ஆனா ஈஸ்வரன் பக்கம் 21 ஜென்மங்களுக்கான சுகம் இருக்குது. இப்ப நீங்க ஜட்ஜ் பண்ணிக்காங்க நான் எந்த பக்கம் போறதுன்னு. अब किसकी मत पर चले, இப்ப யாருடைய வழிப்படி போறது என்பது நீங்களே தீர்மானம் பண்ணிக்காங்க. बाप कहते हैं श्रीमत पर चलने चाहो तो चलो. பாபா சொல்றாங்க ஸ்ரீமத் படி நடக்க விரும்புறீங்கன்னா நடங்க. पहली बात है, ஆனா முதல் ஸ்ரீமத், முதல் விஷயம் என்ன சொல்லிட்டு வர்றாங்க பாபா? இன்னைக்கு மெயின் பாயிண்ட், இன்னைக்கு பாபா தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க, காம் பர் ஜீத் பெஹனோ, காமத்தின் மீது வெற்றி அடையுங்கள். உன்சே பி பஹலி பாத் ஹே கி முஜே யாத் கரோ. காம விக்காரத்தை வெல்லுங்கள் என்பது முதல் ஸ்ரீமத்து. அப்புறம் சொல்றாங்க பாபா அதை விட ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா என்னை நினைவு செய்யுங்கள் என்பது. ஃபர்ஸ்ட் ஸ்ரீமத் என்ன? என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாபா சொல்றாங்க. அதான் ஃபர்ஸ்ட் ஸ்ரீமத். ஏ புராணா ஷரீர் தோ சோடனா ஹி ஹே. இது பழைய சரீரம், இதை விடத்தான் செய்யணும். அப்ப வாபிஸ் ஜானா ஹே, இப்ப வீட்டுக்கு திரும்பி போகணும். इस समय हमको ख्याल है कि हम 84 जन्मों की पुरानी काल छोड़ता हूँ. वहाँ सत्युग में समझते हैं एक बूढ़ा शरीर छोड़ फिर बचपन में आएंगे. இந்த சமயம் நமக்கு இந்த சிந்தனை வருது, நாம 84 ஜென்மங்கள் முடிச்சாச்சு, இது கடைசி பழைய சட்டை, இதை நான் விட போறேன் என்பது இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா. அங்க சத்தியோத்துல எல்லாருக்குமே தெரியும், என்ன தெரியும்? இந்த சரீரம் இப்ப வயோதிக நிலை அடைஞ்சிருச்சு, இதை விட்டுட்டு நான் இப்ப குழந்தையா போய் ஜென்மா எடுக்க போறேன் என்ற சத்தியோத்துல எல்லா ஆத்மாக்களுக்கும் தெரியும். इस पुरानी दुनिया का महाविनाश होना है, यह बातें कोई शास्त्रों में नहीं है. பாபா சொல்றாங்க இந்த பழைய உலகத்தின் மகா விநாசம் ஏற்பட போகுது. இந்த விஷயங்கள்ல எந்த சாஸ்திரங்களையும் சொல்லப்படல. यह बात बैठ सम्मुख ये बाप बैठ सम्मुख समझाते हैं. இத அப்பா தான் இங்கே முன்னாடி உட்கார்ந்து புரிய வைக்கிறாங்க. வேத சாஸ்திரங்கள்ல சொல்லப்படாத விஷயங்களை அப்பா முன்னாடி வந்து உட்கார்ந்து புரிய வைக்கிறாங்க. यह सब बातें ध्यान में रहे तो अहो सौभाग्य, कितना सहज है. பாபா சொல்லுங்க இந்த எல்லா விஷயங்களையும் கவனத்துல வச்சோம்னாலே அஹோ சௌபாகியம், அதுவே பெரிய பாக்கியம்ன்றார் பாபா. இந்த விஷயங்கள் எல்லாம் புத்தியில வச்சோம்னா அதற்கு தகுந்த மாதிரி செயல்படுவோம் இல்லையா. இப்ப டிராமா முடிய போகுது, நம்ம வீட்டுக்கு போகணும், அப்பா கூப்பிட வந்திருக்கிறாங்க, அப்பாவை நினைக்கணும். இந்த 1-2 விஷயங்களை நினைவுல வச்சாலே அஹோ சௌபாகியம். எவ்வளோ சகஜமான விஷயங்கள் இதெல்லாம். फिर भी पता नहीं स्वीट होम स्वीट राजधानी को क्यों भूल जाते हैं. பாபாக்கு ஆச்சரியமா இருக்குது, இவ்வளோ சகஜமான விஷயம், இந்த 1-2 விஷயத்தை நினைவுல வச்சாலே அஹோ சௌபாகியம். ஆனாலும் கூட தெரியல, பாபா சொல்றாங்க தெரியல, ஸ்வீட் ஹோமையும் ஸ்வீட் ராஜ்யத்தையும் ஏன் குழந்தைங்க மறந்துடுறாங்கன்னே தெரியல அப்படின்றார் பாபா. யாது கியூ நீ கர்த்தே, ஏன் நினைக்க மாட்டேன்றாங்க, தெரியலன்றார் பாபா. संग दोष में आकर गंदे बनते हैं. எதனால மறந்துட்டு தவறு பண்றாங்களாமா?
தீய சகவாசத்துல அழுக்காக ஆயிடுறாங்க. பாபா कहते हैं बच्चे गंदे विकल्प बहुत आएंगे परंतु कर्मेंद्रियों से कोई काम नहीं करना. பாபா அப்ப கூட இப்படி சொல்றாங்க பாருங்க. பாபா சொல்றாங்க, குழந்தைங்களே, அழுக்கான விகல்பம் ரொம்ப வரலாம், மனசுல வருதுன்னு வச்சுக்கோங்க. கலியுகத்துல இருந்தா நான் வந்திருக்கிறோம் இங்க இல்லையா? அதனால அழுக்கான விகல்பம், விகாரமான சங்கல்பம் மனசுல வரும். ஆனா கர்மேந்திரியங்களால் எந்த காரியமும் செஞ்சிடாதீங்க. மனசுல வந்துச்சு, செயல்ல கொண்டு வந்துடாதீங்க. அது பக்காயிடும், பிரிண்ட் ஆயிடும் ஆத்மால இல்லையா? மனசுல வரும்போதே பாபாவை நினைச்சு நாம் எல்லாரும் சகோதரா பாபா முன்னாடி பாயிண்ட்ஸ் சொன்னாங்க இல்லையா? அதெல்லாம் நினைச்சு மனசுல வரும்போதே எரிச்சு சாம்பல் ஆக்கிடணும். பட் செயல் வரைக்கும் கொண்டு வந்துடாதீங்கன்னு சொல்றாங்க பாபா. ஐசனே விக்ரம் கர்க்கே ஃபிர் லிக்கோ பாபா ஏ விக்ரம் ஹோ கயா க்ஷமா கரோ. அப்படி இருக்கக்கூடாது. எப்படி இருக்கக்கூடாது? சங்கல்பா விகல்பா வந்துச்சு, செயலையும் செஞ்சாச்சு, விக்ரமம் ஆயிடுச்சு. விக்ரமம் செஞ்சுட்டு அப்புறம் பாபாக்கு லெட்டர் எழுதுறது, பாபா என் மூலமா இந்த விக்ரமம் ஏற்பட்டுடுச்சு, என்ன மன்னிச்சிடுங்க பாபா, இப்படி எழுதுறதெல்லாம் கூடாது. பாபா சொல்றாங்க, விக்ரம் கர் தியா तो उसका फिर 100 गुना दंड पड़ जाएगा. விக்ரமம் பண்ணிட்டா, அதாவது செயல் வரைக்கும் கொண்டு வந்துட்டா, கர்மேந்திரியங்களால செஞ்சுட்டா, அப்புறம் அதற்கு 100 மடங்கு தண்டனை கிடைத்தே ஆகும், தண்டனை அடைய வேண்டியதாக இருக்கும். एक तो न बतलाने से दंड पड़ जाए. इस समय पता पड़ता है कि अजामिल कौन बनता है. கர்மேந்திரியங்களால செஞ்சுட்டா 100 மடங்கு தண்டனை. அடுத்த லைன்ல சொல்றாங்க பாபா, இன்னொன்னு என்னன்னா, பாபாட்ட அதை சொல்லவும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அதுவும் தண்டனை ஆயிடுது. பாபாட்ட சொல்லலைன்னாலும் தண்டனை, சொன்னா அப்ப தண்டனை இல்லையா? அப்படின்னா சொன்னாலும் கூட செயல் வடிவத்துல செஞ்சிட்டதுனால அதுக்கும் தண்டனை அடைய வேண்டியதாக ஆயிடும். பாபா சொல்றாங்க, இந்த நேரம் தெரிய வந்துருது அஜாமில் போன்ற பாவியாக யார் ஆகுறாங்க என்பது இந்த நேரம் தெரிய வந்துருது. जो ईश्वर की गोद लेकर फिर विकार में जाते तो सिद्ध होता है कि यह बड़ा अजामिल पाप आत्मा है जो विकार बिगड़ रह नहीं सकते. பாபா சொல்றாங்க, யார் ஈஸ்வரனுடைய மடிக்க வந்துடுறாங்க, பிறகு காம விகாரத்துக்கு வசமாயிடுறாங்க அப்படின்னா இதிலிருந்து நிரூபணம் ஆயிடுறது இவர்கள் பெரிய அஜாமில் பாப்பாத்மா. அதனாலதான் அவங்களால விகாரம் இல்லாமல் இருக்க முடியறதில்ல என்பது நிரூபணம் ஆயிடுது. பயாஸ்கோப் சினிமா சபுக்கோ கந்தா பனானே வாலா ஹை. பயாஸ்கோப் சொல்லுவாங்க இல்லையா, சினிமா, அது எல்லாரையும் அழுக்காக்க கூடியது. அதனால்தான் பாபா சினிமா பார்க்க கூடாதுங்கிற ஒரு நியமத்தை வச்சிருக்கிறாங்க. மனசு சலனப்பட வைக்கக்கூடியது சினிமா. என்ன, பாபாவோட நியமத்துல சினிமா போஸ்டர் ரோட்ல ஒட்டி இருப்பாங்கல்ல, அதையே பார்க்க கூடாது. பாபா சொல்றாங்க, தும்ஹே கோய் பி விகார் சே தூர் பாகனா சாஹியே. நீங்க எந்த ஒரு விகாரத்துல இருந்து தூரமா ஓடி போயிடணும்னு சொல்றாரு பாபா. விகாரம் இருக்குதா, அதுகிட்டே இன்னைக்கு வரக்கூடாது. கண்ணு போஸ்டரை பார்த்தா டிஸ்டர்ப் ஆகும்னு தோணுதா, பார்க்கவே கூடாது. இப்பெல்லாம் போஸ்டர் கூட ஒட்டுற மாதிரி தெரியல, யூடியூப்ல வருது, செல்லுல வருது போஸ்டர்லாம், என்ன படம் என்ன ஏதுன்னு இல்லையா, ப்ரமோ மாதிரிலாம். அதனால டிஸ்டர்ப் ஆகுது மைண்ட் தெரிஞ்சா அதையே பார்க்கவே கூடாது, அந்த லைனுக்கே போகக்கூடாது செல்லுல. அதான் சொல்றாங்க பாபா, விகாரத்தினுடைய விஷயமாக இருக்கிறதுனா அதை விட்டு தூரமா ஓடிடணும்னு சொல்றாங்க பாபா. பிராமன் ஹே நிர்விகாரி தோ சங்க பி பிராமணோ கா சாஹியே. பாபா சொல்றாங்க, பிராமணர்கள் நிர்விகாரிகளாக இருக்கிறாங்க இல்லையா, அதனால உங்களுடைய தொடர்பு கூட பிராமணர்களுடைய தொடர்பு இருக்கணும், பாதுகாப்பா இருப்போம், சேஃப். பாபாவோட பரிவாரத்தோட சேர்ந்து இருக்கணும் அதிகமா, அது சேஃப், நமக்கு சேஃப்டி. புரியுதா பாபா தீய சகவாசம் எதை சொல்றாங்கன்னு? எந்த சகவாசத்துல நம்ம புத்தி விகாரத்தின் பக்கம் ஈர்க்கப்படுகிறதோ அங்க போகக்கூடாது, அதை பார்த்துதான் தூரமா ஓடி போயிடணும்னு சொல்றாங்க பாபா. பிராமணர்களுடைய தொடர்புல அதிகமாக இருக்கணும். शूद्रों की संग में दुखी होते हैं. ஏன் வேண்டான்னு சொல்றாங்க பாபா அவர்களுடைய தொடர்பு? சூத்ரர்களுடைய தொடர்புனால துக்கமானவர்களாக ஆயிடுறாங்க. ஷரீர் நிர்வாகத்தோ சப் குச் கர்னா ஹி. அதுக்காக அவங்கள்ட்ட பேசாம கலியுக ஆத்மாக்களோட இல்லாம நம்ம தனியா வாழ முடியுமா என்ன? அதுவும் முடியாது இல்லையா? ஷரீர நிர்வாகத்துக்காக அனைத்தையும் செய்யத்தான் வேணும். பரந்து ஆனால் கர்மேந்திரியம் சே கோய் விக்ரம் நஹி கர்னா சாஹியே. கர்மேந்திரியங்களால எந்த விக்ரமமும் செஞ்சிடக்கூடாது, பாப்ப காரியமும் செஞ்சிடக்கூடாது.
எல்லா உலகத்துல தான் இருந்தாகணும். காட்டுக்கு நம்ம சன்னியாசிகள் மாதிரி போயிட முடியாது, எல்லாரோட இருக்கணும். ஆனா நம்முடைய தொடர்பு அதிகமா நாம பிராமணர்களோட சேர்த்து வச்சுக்கணும். பாபா வீட்டில் பாபா சேவையில் அதிகமா நாம இன்வால்வ் ஆகணும். அப்போ நமக்கு அது பாதுகாப்பா சேஃப் ஆயிடுவோம், விக்ரமா செய்யறதுல இருந்து தப்பிச்சிடுவோம் நாம. हाँ, बच्चों को सुधारने के लिए समझाना है, कोई न कोई युक्ति से हल्की सजा देनी है. பாபா சொல்றாங்க, கர்மேந்திரியங்களால் எந்த பாவ காரியமும் செஞ்சிடக்கூடாது, குழந்தைங்களை திருத்துறதுக்காக புரிய வைக்க வேண்டியதாக இருக்கிறது. சின்ன குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, அப்ப அவங்கள தப்பு பண்றாங்க, அடிக்க வேண்டியதா இருக்குது அப்படிலாம் தாய்மார்கள் சொல்றாங்க இல்லையா. அப்ப பாபா அவங்க சொல்றாங்க, குழந்தைங்களை திருத்துறதுக்காக புரிய வைக்க வேண்டியதாக இருக்குது. ஏதாவது யுக்தியா அவங்களுக்கு லைட்டான தண்டனை கொடுக்க வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்றாங்க பாபா. அதுக்கு எக்ஸாம்பிள் கூட பாபா சொல்லுவாங்க இல்லையா, யசோதா கிருஷ்ணனை பனிஷ் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க, அடிக்க மாட்டாங்க, ஏன்னா அன்பு ஜாஸ்தி இருக்கும் இல்லையா, உரல்ல கட்டி போடுவாங்க இல்லையா, பிடிச்ச வெண்ணெய் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு யசோதா சொல்லுவாங்க. அது மாதிரிதான் பாபா ஆரம்பத்துல சொல்வார், சாக்கார் பாபா இருக்கும்போது கூட. அந்த குழந்தையை திருத்தணும்னா அந்த குழந்தைக்கு பிடிச்சமான ஸ்நாக்ஸ் என்னவோ அதை கொடுக்க கூடாது, கட்டிலோட கட்டி போடுங்க அப்படி சொல்லுவாங்க பாபா. அப்படி அது கூட தண்டனை தான், அது லைட்டான தண்டனை, அது கொடுக்க வேண்டியதாக தான் இருக்கிறது. ரச்சனா ரச்சி ஹே தோ ரெஸ்பான்சிபிலிட்டி பி ஹே. குழந்தைக்கு ஜென்மா கொடுத்தாச்சு, படைப்பு படைச்சாச்சு அப்படின்னா பொறுப்பு இருக்கிறது, அந்த குழந்தையை உருவாக்குற பொறுப்பு பெற்றோருக்கு. உனோகோபி சச்சி கமாய் கரானி ஹே, அவர்களையும் உண்மையான வருமானம் செய்ய வைக்கணும், தாய் தந்தையினுடைய கடமை அது. பாபாட்ட அவங்கள வருமானம் பண்ண வைக்கணும். छोटे छोटे बच्चों को भी थोड़ा बहुत सिखलाना अच्छा है. சின்ன சின்ன குழந்தையா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கூட கொஞ்சம் சொல்லி கொடுக்கறது நல்லது. சின்ன வயசுலயே என்ன விதைக்கிறோம் அதுதான் முளைக்கும். சும்மா சில பேர் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தை பேரன் பேத்தில இருப்பாங்க, பாபா பாபான்னு சொல்ல வைப்பாங்க, ஆத்மான்னு சொல்ல வைப்பாங்க. வளர்ந்ததுக்கு அப்புறமும் அதை குழந்தையா இருக்கும்போது அந்த குழந்தை அதெல்லாம் சொல்லும். வளர்ந்ததுக்கு அப்புறமும் அந்த குணத்தை, பாபா சொல்லி கொடுக்குற நியமத்தை அதை அந்த குழந்தைக்கு புகட்டிகிட்டே வரணும். சாப்பாடோட சேர்த்து நல்ல விஷயங்களையும் புகட்டிகிட்டே வரணும். அப்போ அந்த குழந்தை பாபாட்ட வரும். சிவ் பாபாக்கோ யாது கர்னே சே மதத் மிலேகி. சிவ் பாபாவை நினைவு செய்வதன் மூலம் சிவ் பாபாவினுடைய உதவி கிடைக்கும். சச்சே தில் பர் சாஹேப் ராஜி ஹோத்தா ஹே. பாபா சொல்றாங்க, சத்தியமான உள்ளத்தால் இறைவன் தலைவன் மகிழ்ச்சி அடைகின்றார், சத்தியமான உள்ளத்தில் இறைவன் குடியிருப்பார் என்று சொல்லியிருக்காங்க இல்லையா. சச்சே தில் வாலே பச்சோं को ही बाप का सहारा मिलता है. பாபா சொன்னாங்க முதல் லைன்ல சிவபாபா நினைக்கிறதுனால சிவபாபாவோட உதவி கிடைக்கும்னு. அடுத்த லைன்ல சொல்றாங்க பாபா, சத்தியமான உள்ளமுடைய குழந்தைகளுக்குத்தான் பாபாவினுடைய உதவி ஆதரவு கிடைக்கிறது. தான் சச்சே தில் வாலே பச்சோं को ही, சத்தியமான உள்ளம் உடைய குழந்தைகளுக்குத்தான் பாபாவினுடைய ஆதரவு உதவி கிடைக்கிறது. பக்கா பண்ண வேண்டிய விஷயம். பாபாட்ட எதையும் மறைக்க கூடாது, மறைக்க முடியாது. அப்புறம் என்ன நம்ம மறைக்கிறதுக்கு இருக்குது, யோசிச்சு பாருங்க. பாபாட்ட சத்தியமா இருக்கணும். லௌகிக்லே சொல்லுவாங்க பகவான்கிட்ட எதையும் மறைக்க முடியாது, பாபாட்ட மறைக்க முடியுமா இல்லையா? அவர் சொல்றாருல்ல, பெரிய டிவி வச்சு நான் பார்த்துட்டு இருக்கிறேன்னு இல்லையா. அதனால பாபாட்ட சத்தியமா இருக்கணும். அப்ப சாரி துனியாமே கோய் கிஸ்கா சஹாரா நஹி. இப்ப முழு உலகத்துலயும் யாருக்கும் ஆதரவெல்லாம் கொடுக்கவே முடியாது, கிடைக்கிறது இல்ல. சஹாரா ஹோத்தா ஹி சுக்குமே லே ஜானேக்கா. பாபா சொல்றாங்க, உதவி ஆதரவு என்பது பாபாட்ட இருந்து சுகத்திற்கு அழைத்து செல்வதற்கான ஆதரவு பாபாட்ட இருந்து கிடைக்குது. ஏக் பரமாத்மா கோஹி யாது கர்த்தே ஹே வஹி ஆக்கர் சபுக்கோ சாந்தி தேத்தே ஹே. ஒரு பரமாத்மாவை தான் எல்லாருமே நினைவு செய்யறாங்க, அவர் தான் எல்லாருக்குமே சாந்தி கொடுக்கிறார். सत्य में सब सुखी हैं, बाकी सब आत्माएं शांति देश में रहती हैं. சத்தியத்துல எல்லாரும் சுகமா இருக்கிறாங்க, மற்ற எல்லா ஆத்மாக்களும் சாந்தி தேசத்துல இருப்பாங்க அந்த நேரம். பாரத் ஸ்வர்கத்தா சப் விஸ்வக்கே மாலிக்கித்தே. பாரதம் ஸ்வர்க்கமாக இருந்தது, எல்லோருமே அப்போ விஸ்வத்தின் மாலிக்காக இருந்தாங்க. அசாந்தி மாறா மாறி குச்சு நெய்த்தா. அசாந்தியோ சண்டை சச்சரவோ எதுவுமே அப்ப இல்லாம இருந்தது. ஜரூர் வகு நை துனியா பாபா நெஹி ரச்சி ஹோகி. அப்படிப்பட்ட ஒரு புது உலகத்தை கண்டிப்பா பாபா தான் படிச்சிருந்திருப்பாங்க இல்லையா. பாபா சே வர்ஷா மிலா ஹோகா. அப்பாட்ட இருந்து நமக்கு எல்லாருக்கும் அந்த ஆஸ்தி கிடைச்சிருந்திருக்கும் இல்லையா. கைசே எப்படி, வஹபி கோய் சமஸ்தே நஹி. எப்படி கிடைக்கிறது அப்பாட்ட இருந்த ஆஸ்தி, இது கூட யாரும் புரிஞ்சுக்கிறது இல்ல. உஸ்கோ ராமராஜ்ய கஹா ஜாத்தா தா, அப் நஹி ஹே. தா தோ சஹினா. பாபா சொல்றாங்க, அந்த உலகத்தை ராமராஜ்யம் என்று சொல்லப்பட்டது. பாபா சொல்றாங்க, அது இப்ப இல்ல, அது ராமராஜ்யம் இருந்தது, இப்ப இல்ல. ஆனா இருந்தது இல்லையா,
वही भारत जो पूज्य था वह पुजारी बना है फिर पूज्य जरूर बनेगा. அதே பாரதம், இதே பாரதம், எந்த பாரதம் பூஜைக்குரிய பாரதமாக இருந்ததோ அதே பாரதம் இப்பொழுது புஜாரி நிலை அடைஞ்சிருக்கிறது. பிறகு பூஜைக்குரியதாக கண்டிப்பாக ஆகும். अभी तुम पुरुषार्थ कर रहे हो, இப்ப நீங்க புருஷார்த்தம் செஞ்சுட்டே இருக்கிறீங்க. शिव भगवान वाच, श्री कृष्ण की आत्मा अंतिम जन्म में सुन रही है फिर कृष्ण बनने वाली है. சிவ பகவானுடைய மகா வாக்கியம். இப்ப நாம கேட்டுட்டு இருக்கிறது சிவ பகவானுடைய மகா வாக்கியம். ஸ்ரீ கிருஷ்ணனுடைய ஆத்மா கடைசி பிறப்புல கேட்டுட்டு இருக்கிறது. பிறகு கிருஷ்ணனாக அந்த ஆத்மா தான் ஆக போகிறது. சவேரே உட்டுக்கர் பாபா கோ யாது கர்னா ஹே, அதிகாலையில் எழுந்து பாபாவை நினைவு செய்ய வேண்டும். वह टाइम बहुत अच्छा है, வைப்ரேஷன் भी शुद्ध रहता है. அந்த நேரம் ரொம்ப நல்ல நேரம், வைப்ரேஷன்ஸ் கூட ரொம்ப சுத்தமாக இருக்கிறது. जैसे आत्मा रात को तक जाती है तो कहती है मैं डिटैच हो जाती हूँ, तुम्हारा भी यहाँ होते हुए बुद्धियोग वहाँ लगा रहे. பாபா சொல்றாங்க, எப்படி ஆத்மா இரவு பொழுது டயர்டான உடனே சொல்லுது இல்லையா, நான் தூக்கம் என்பது என்ன, நான் டிட்டாச் ஆயிடுறேன் அப்படி சொல்லுது இல்லையா, சரீரத்திலிருந்து விடுபட்டுடுது இல்லையா, அதுதான் தூக்கம்னு சொல்லப்படும். சரீர உணர்விலிருந்து, சரீரத்திலிருந்து விடுபடுறது மீன்ஸ் சரீர உணர்விலிருந்து விடுபட்டுடுறது, அதுதான் தூக்கம். பாபா சொல்றாங்க, அதே போல உங்களுடையது கூட சரீரம் இங்க இருந்தால புத்தியின் யோகம் பாபாட்ட இருக்கணும். அமிர்த வேளை நேரத்துல अमृत वेले उठकर याद करने से दिन में भी याद आएगा, यह कमाई है. அமிர்த வேளையில் எழுந்து நினைவு செய்யறதன் மூலமா பகல்லையும் கூட பாபா நினைவு வரும், ஈஸியா வரும். இது வருமானம் இல்லையா. जितना याद करेंगे उतना விக்ரமாஜீத் बनेंगे, தாரணா होगी. எந்த அளவு நினைவு செய்வீர்களோ அந்த அளவு விக்ரமாஜீத் ஆகிவிடுவீர்கள், தாரணை ஆகிவிடும். जो पवित्र बनते हैं याद में रहते हैं वही सर्विस कर सकेंगे. பாபா என்ன சொல்றாங்க பாருங்க, யார் பவித்திரமாக ஆகின்றார்களோ, நினைவில் இருக்கின்றார்களோ அவர்களே சேவை செய்ய முடியும். டைரக்ஷன் பர் சல்தே ஹே தோ பாபா ராஜி ஹோத்தே ஹே. பாபா சொல்லக்கூடிய இந்த டைரக்ஷன் படி நடப்பவர்களால் பாபா மகிழ்ச்சி அடைகின்றார். பெஹலே சர்வீஸ் கர்னே ஹே சபுக்கோ ராஸ்தா பத்தானா ஹே. முதல்ல சேவா பண்ணணும், எல்லாருக்கும் பாபாவை அடைவதற்கான வழியை சொல்லணும். योग का रास्ता बताने के लिए भी ज्ञान देंगे ना, யோகத்தின் வழியே சொல்வதற்கு கூட ஞானம் தான் கொடுப்போம் இல்லையா. யோகமே ரெனே சே விக்ரம் வினாஷ் ஹோங்கே, யோகத்தில் இருப்பதனால் விக்ரமங்கள் வினாசமாகிவிடும். சாத்துமே சக்கர் கோபி ஃபிரானா ஹே, கூடவே பாபா நினைவில் இருப்பதன் கூடவே சக்கரத்தையும் சுழற்ற வேண்டும் புத்தியில். ரூப பசந்த் பனனா ஹே, ஞான மழை பொழிபவராக ஆக வேண்டும். ஞானியாகவும் ஆகணும், யோகியாகவும் ஆகணும். फिर பாயிண்ட்ஸ் பி ஆத்தி ரஹேங்கி, மேலும் பாயிண்ட்ஸ் இன்னும் நிறைய வந்துட்டே இருக்கும்னு சொல்றாங்க பாபா. பாபாவும் நிறைய புது புது பாயிண்ட்ஸ் கொடுக்கறாங்க. நாமளும் பிறருக்கு ஞானம் சொல்ல சொல்ல நமக்கும் புது புது பாயிண்ட்ஸ் பாபா டச் பண்ணுவாங்க. ப்ராக்டிக்கலாக டச் ஆகிறத அனுபவம் ஆகும். அச்சா நல்லது, மீட்டே மீட்டே सिकीलदे बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणेக்காக मुख्यமான சாரம் சொல்றாங்க பாபா. फर्स्ट पॉइंट, इस सड़ी हुई दुनिया और सड़े हुए शरीर से ममत्व निकाल एक बाप को और घर को याद करना है. இந்த இற்றுப்போன உலகம் மற்றும் இற்றுப்போன शरीரத்திலிருந்து பற்றை நீக்கிவிட்டு ஒரு பாபாவை மற்றும் வீட்டை நினைவு செய்ய வேண்டும். शूद्रों के संग से अपनी संभाल करनी है. शूद्रர்களுடைய தொடர்பிலிருந்து தன்னை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். सेकंड पॉइंट சொல்றாங்க பாபா, விக்ரமாஜீத் बनने के लिए अमृत वेले उठ याद में बैठना है. விக்ரமாஜீத் ஆகுவதற்காக அமிர்த வேளை எழுந்து நினைவில் அமர வேண்டும். इस शरीर से डिटैच होने का अभ्यास करना है. இந்த शरीரத்திலிருந்து டிட்டாச் ஆகுவதற்கான, விடுபடுவதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். वरदान கொடுக்கறாங்க பாபா, पुराने संसार और संस्कारों की आकर्षण से जीते जी मरने वाले यथार्थ मर जीवा भव. பழைய உலகம் மற்றும் சமஸ்காரங்களின் கவர்ச்சியிலிருந்து வாழ்ந்து கொண்டே இறந்து போகக்கூட கூடிய
உயிருடன் இருந்து கொண்டே இறந்து போகக்கூடிய யதார்த்தமான மறுபிறப்பு எடுத்தவர் ஆகுக. यथार्थ जीते जी मरना अर्थात सदा के लिए पुराने संसार व पुराने संस्कारों से संकल्प और स्वप्न में भी मरना. யதார்த்தமான உயிருடன் இருந்து கொண்டே இறந்து போவது அப்படின்னா அர்த்தம் என்ன? உயிருடன் இருந்து கொண்டே இறந்து போவது என்றால் அர்த்தம் என்ன? பாபா சொல்றாங்க, சதா காலத்திற்காகவும் பழைய உலகம் பழைய சமஸ்காரங்களினால் வரக்கூடிய சங்கல்பம் மற்றும் கனவிலிருந்து கூட இறந்து போவது. பழைய உலகத்தின் ஆதாரத்துல சங்கல்பா வருது, பழைய சமஸ்காரங்களின் ஆதாரத்துல சங்கல்பா வருது, கனவுக்கு வருது இல்லையா? அதுல இருந்து கூட செத்து போயிடணும். அதுதான் யதார்த்தமான உயிருடன் இருந்து கொண்டே இறந்து போவதுன்னு பாபா இன்னைக்கு மீனிங் சொல்றாங்க. மர்னா மானா பரிவர்த்தன் ஹோனா. மரணம் அடைவது என்றால் அர்த்தம் பரிவர்த்தனை ஆகுவது. ஒரு உடலை விட்டுட்டு அடுத்த உடலுக்கு போயிடுறோம். நம்ம உலகமே மாறிடுது மரணம்னா. அம்மா அப்பா வேற, உறவு வேற, ஊர் வேற, தோற்றம் வேற, எல்லாமே வேற மாறிடுது இல்லையா? அப்ப இங்கேயே உயிரோடு இருந்துட்டே இறந்து போயிடுறதுன்னு அர்த்தம் என்ன? கலியுகத்துல இருக்கும்போது பழைய சன்ஸ்கார் என்ன இருந்ததோ அதன் ஆதாரத்துல என்ன சங்கல்பா வந்ததோ அந்த சங்கல்பா கூட இங்க வரக்கூடாது, அந்த கனவு கூட இங்க வரக்கூடாதுன்னு சொல்றாங்க பாபா. உன்னை கோய் பி ஆகர்ஷன் அப்படி ஓர் ஆகர்ஷித் கர்னே சக்தி. அப்படிப்பட்டவர்களை எந்த ஒரு கவர்ச்சியும் தன் பக்கம் கவர்ச்சிக்கவே முடியாது. वह कभी नहीं कह सकते कि क्या करे, चाहते नहीं थे लेकिन हो गया. அவங்க ஒருபோதுமே இப்படி சொல்ல மாட்டாங்க. இப்படி சொல்ல முடியாது, என்ன பண்றது, நான் விரும்பல இப்படிலாம் பேசணும், இப்படி நடந்துக்கணும்னு. ஆனா நடந்துருச்சு இப்படி சொல்ல மாட்டாங்க. யாரு பழைய விஷயங்கள்ல இருந்து செத்து போயிட்டாங்களோ, உயிரோடு இருந்துட்டு இறந்து போயாச்சோ, அவங்க இந்த வார்த்தை சொல்ல முடியாது. கை பச்சே ஜீத்தே ஜி மர்கர் ஃபேர் ஜிந்தா ஹோ ஜாத்தே ஹே. பாபா சொல்றாங்க, சில குழந்தைங்க உயிரோடு இருந்துட்டு இறந்து போயிடுறாங்களாம். இறந்து போயிட்டு மறுபடியும் உயிர் வந்துடுதாமா. பழைய வாழ்க்கை பழைய உயிர் மறுபடி திரும்பி வந்துடுதாமா. ராவன் கா ஏக் சிர் கத்தம் கர்த்தே तो दूसरा आ जाता, लेकिन फाउंडेशन को ही खत्म कर दो तो रूप बदल करके माया वार नहीं करेगी. பாபா சொல்றாங்க, ராவணனுக்கு 10 தலை, 10 தலையில ஒரு தலையை வெட்டினா என்ன ஆகும்? இன்னொரு தலை உட்காந்துக்கும் அந்த சரீரத்துல இல்லையா? அப்படிதானே கதையில காட்டியிருக்காங்க. அதனால ஒவ்வொரு தலையா வெட்ட முயற்சி பண்ணாதீங்க. அதுதான் உயிரோட செத்து போயிடுறாங்க, செத்து போனதுக்கு அப்புறம் திரும்ப உயிர் வந்துடுதுன்னு சொல்றது பாபா. அதான் சொல்றாங்க, ஒரு விகாரத்தை விட்டா இன்னொரு விகாரம் வருது, ஒரு தலை வெட்டினா இன்னொரு தலை வந்துடுது. அதனால என்ன செய்யணும்? அதனால ராவணனை எங்க வீழ்த்துவாங்க, எங்க அடிப்பாங்க? தலையை வெட்டும் போது உயிரோட திரும்ப திரும்ப அவர் வந்துருவாரு. அதனால என்ன செய்வாங்க? என்ன ஐடியா கொடுப்பாங்க? ஃபவுண்டேஷன் அடிங்க. பாபா சொல்றாரு, அஸ்தி வயிற்றுல அடிப்பாங்க. அவர் நேர் அம்பை எய்வார் இல்லையா? அதுலதான் ராவணன் வீழ்வார்னு கதையில காட்டியிருக்காங்க. ஸோ ஃபவுண்டேஷன் அஸ்திவாரத்தையும் அழிச்சிடுங்க. அப்ப ரூபம் மாறி மாயா யுத்தம் பண்ணாது. அதனால பாபா என்ன சொல்றாங்க? யதார்த்தமான மறுபிறப்பு எடுக்கணும்னு பாபா இன்னைக்கு வரம் கொடுக்கறாங்க. அடுத்த ஸ்லோகன் சொல்றாங்க பாபா, சப்சே லக்கி वो है जो याद और सेवा में सदा बिजी रहते हैं. யார் நினைவு மற்றும் சேவையில் சதா பிஸியாக இருக்கின்றார்களோ அவர்களே அனைவரையும் விட லக்கின்னா அதிர்ஷ்டசாலிகள். ஏன்னா மாயாவே வராது இல்லையா? யார் நினைவு மற்றும் சேவையில் சதா பிஸியாக இருக்கின்றார்களோ அவர்களே அனைவரையும் விட அதிர்ஷ்டசாலிகள். நல்லது. ஓம் சாந்தி. பிஸியா இருந்தோம்னா ரொம்ப ஈஸியா மாயாட்ட இருந்து தப்பிச்சிடலாம், மாயாவை ஜெயிச்சிடலாம். ஸோ இது ரெண்டுல பிஸியா வச்சுக்க முடியும் நம்மள. பாபாவினுடைய சேவை மற்றும் பாபாவினுடைய நினைவு இப்படி என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்மள. அப்போ மாயா நம்ம கிட்டே வரவே முடியாதுன்னு பாபா சொல்றாங்க. மாயா வரலன்னா அவங்க தான் லக்கி இல்லையா? டிஸ்டர்பே ஆகாது மைண்டு. அதனால செல்ஃபை பிஸியா வச்சுக்கிறதுக்கான அந்த டெக்னிக்கை கத்துக்கணும். ஓம் சாந்தி.
வெள்ளம் போல பல எண்ணங்கள் நம்ம மனசுல வர்றதுல தப்பிக்கணும்னா கொஞ்ச நேரம் மனச அமைதியா உட்காந்து கவனிச்சு பாருங்க. Silent observation of mind separates your true identity from the flood of your thoughts.